வணக்கம். இது திருப்பூர் மாவட்டம் அவினாசிபாளையம் பகுதியில் 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் இன்று 13 பேர் 3வது நாளாக இன்று காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழக முதல்வர் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கையின்படி அளித்த வாக்குறுதிகளை நியாய விலை கடைகளில் மானிய விலையில் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய், நிலக்கடலை எண்ணெய் விற்பனை செய்ய அறிவிப்பு வெளியிட வேண்டும். மத்திய அரசின் நபார்டு நிறுவனம் கொள்முதல் செய்யும் கொப்பரை தேங்காய்களை பாரத் கோகனட் ஆயில் என்கிற பெயரில் மாற்றி விற்பனை செய்யப்படும் என்கிற கொள்கை முடிவை அறிவிக்க வேண்டும். இனாம் நிலங்களை இந்து சமய அறநிலைத்துறையும் வகுப்பு வாரியமும் சட்டவிரோதமாக மனை உரிமையாளர்களிடம் நிலங்களை அபகரிப்பதை தடை செய்து கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்களைப் போல சட்ட திருத்தம் செய்து நில உரிமையாளரை தமிழக முதல்வர் உறுதி செய்திட வேண்டும் உள்ளிட்ட 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று 3வது நாளாக திருப்பூர் மாவட்டம் அவினாசிபாளையம் பகுதியில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் உட்பட 13 விவசாயிகள் இன்று 3வது நாளாக காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான விவசாயிகள் தற்போது இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள